கனமழை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கால் திருச்செந்தூருக்கான அந்த போக்குவரத்து என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூரில் பேருந்து சேவை என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளம் சூழ்ந்த சாலைகளில் வாகனங்களை ஓட்ட முடியாததால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கி இருக்கக்கூடிய நிலைதான் தற்பொழுது திருச்செந்தூரை பொறுத்தவரையில் களத்தின் காட்சிகளாக இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன பிரபாகரன்? வணக்கம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமா தென் மாவட்டங்கள்ல குறிப்பா தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது பெய்து வந்துருக்கு. அந்த வகையில திருச்செந்தூர் பகுதியில பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பிரதான சாலைகள்ல தண்ணீரானது சூழ்ந்திருக்கு. இதனால திருச்செந்தூர்ல போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பொது போக்குவரத்து, பேருந்து சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கு. வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய சாலைகள்ல வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாததுனால மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இந்த திருச்செந்தூர் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தண்ணீர் அளவுக்கு அதிகமா தேங்கக்கூடிய பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. தொலைத்தொடர்பு அதாவது நெட்வொர்க்கும் நிறுத்தப்பட்டிருக்கு. பொதுமக்கள் தரப்புல இந்த தண்ணீர் அளவுக்கு அதிகமா தேங்கியதுனால பல இடங்கள்ல வீடுகளுக்குள்ள முடங்கி இருக்கிறது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல மொட்டை மாடிகள்ல பொதுமக்கள் குடியேற சொல்ல வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கு. இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினரும் அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் ஏற்கனவே இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறதா அமைச்சர் தங்கம் தெரிவித்திருந்தாரு. இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த சாலைகள்ல பல இடங்கள்ல மூழ்கி இருக்கிறதுனால பொது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறதா தற்போதைய தகவலா இருக்குது. மேலும் அந்த வெள்ளம் தொடர்பான பாதிப்பு தொடர்பான தகவல்கள் வதந்திகளை பரவுவதை தடுக்கும் வகையில பொதுமக்களுக்கு அறிவிப்புகள் தொடர்ந்து தெரிவிக்கும் வகையில ஒலிபெருக்கி மூலம் அரசு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் தெரியப்படுத்தணும்னு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.